ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. ஹாப்பி சண்டே டு ஆல். இந்த வீடியோவில் 4 ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சுரக்காய் போட்டு சுரக்காயை நறுக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, எப்போச்சு பெருங்காயப்பொடி, உப்பு, இது ஊற வச்ச 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பயத்தம்பருப்பு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இதை போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு குக்கரில் 3 விசில் ஒரு முறை வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு அரைக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், காரம் தகுந்த மாதிரி பச்சை மிளகாயோ இல்லைன்னா சில்லியோ போட்டு நம்ம அரைச்சிட்டு அது வேக வச்ச அந்த சுரக்காயில் இந்த அரைச்சி விழுதியும் போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு ஆஃப் த ஸ்டவ் நம்ம அணைச்சிடணும். அப்புறமா கொஞ்சம் பொரிச்சு கொட்டியாச்சுன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ரெட் சில்லி போட்டு பொரிச்சு கொட்டியாச்சுன்னா நல்ல ஒரு டேஸ்டியான சுரக்காய் போட்டு தயாராகிடும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வறுத்தரிச்ச மோர் குழம்பு. இது 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் பச்சரிசி, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரம் தகுந்த மாதிரி 6 மிளகாய் எடுத்துருக்கேன். அது நான் வறுத்துட்டு 1/4 கப்பு தேங்காயும் போட்டு வறுவறுத்துட்டு நம்ம ஸ்டவ் அணைச்சிட்டு 1/4 ஸ்பூன் ஜீரகமும் போட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆறின அப்புறமா அரைச்சி நம்ம தயாராக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் தேங்காய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இந்த வெண்டைக்காய் தான் இருக்கும். பூசணிக்காயும் எடுத்துக்கலாம். பூசணிக்காய் உங்களுக்கு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கணும். போட்டுக்கிட்டே வெண்டைக்காய் போட்டு நம்ம சிம்மில் வச்சு 2 நிமிஷம் நம்ம வதங்கியாச்சு வெண்டைக்காய் வெந்துடும். அப்புறம் நம்ம அரைச்ச விழுதியும் இதில் போட்டு நல்லா கொதி வந்தப்புறமா அதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, பிஞ்சு பெருங்காயம் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கொதிச்சிட்ட அப்புறமா நமக்கு கடைசியில் நமக்கு 1 கப்பு தயிரையும் தயிர் விட்டப்புறமா தயிரை விட்டப்புறமா நமக்கு இது கொதிக்கப்படாது. அப்புறம் தயிர் விட்டப்புறமா நம்ம ஜஸ்ட்டு நுரைச்சின்னு வரப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நமக்கு வறுத்தரைச்ச மோர் குழம்பு நல்ல ஒரு டேஸ்டியாக வறுத்தரைச்ச மோர் குழம்பு தயாராகிடும். நம்ம இந்த வெந்தயம் போட்டு இதில் அரைக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வறுத்தரைச்ச மோர் குழம்பு. அதுக்கப்புறமா நமக்கு இது நம்ம சாதத்துலேயும் நல்லா பிசைஞ்சு போட்டு நல்லா சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் இது கறியும் சொல்லலாம், கிரேவியும் சொல்லலாம். அடுப்பில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு நான் இன்றைக்கி கோவக்காய் இந்த மாதிரி தான் நறுக்கியிருக்கேன். நீல வாக்கிலையும் நறுக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, பிஞ்சு பெருங்காயம் பொடியும் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டோம்னா நமக்கு அது வெந்துடும். இதுக்கு அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், காரம் இதுக்கு 4 ஸ்பூன் 4 மிளகாய் எடுத்துருக்கேன். காரம் தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். இது 1 வெங்காயம் நல்ல நீல வாக்கில் நறுக்கிட்டு அதே இதில் போட்டு நல்லா வதக்கணும். அது நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸில் இதில் நம்ம புளியும் போட்டோம்னா அது நான் போடுறதுக்கு மறந்து வச்சு நான் கடைசியில் தான் அதில் போட்டேன். அதுக்கு புளியும் அதில் கொஞ்சம் பிச்சு போட்டு நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் இந்த கண்ணாடி பக்கம் சொல்லுவா இல்லையா, அதையும் நல்லா வரைக்கும் வதக்கிட்டு அது நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நமக்கு ரொம்ப நைஸாக நம்ம அரைக்கப்படாது. கொஞ்சம் இதாக அரைச்சிட்டு நம்ம இந்த கோவக்காய் வெந்தப்புறமா நம்ம அந்த அரைச்சி விழுதியும் நம்ம அதில் போடணும். மிக்சியிலையும் கொஞ்சம் அலம்பிட்டு போடலாம். அது கிரேவினா கொஞ்சம் நமக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியும் வரணும். நான் இன்றைக்கி கிரேவி கறி எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி புதுவிதமாக நான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். நல்லா டேஸ்டியாக நல்லா வந்தது. கடைசியில் நமக்கு இந்த கொத்தமல்லியும் போட்டு தூவிட்டு 2 நிமிஷம் நம்ம அந்த அரைச்சி விழுதை நம்ம விட்டப்புறமா 2 நிமிஷம் நம்ம கொத்தமல்லியும் போட்டு 2 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அதனால இப்போ நம்ம அரைச்சி விட மசாலா எல்லாம் அந்த கோவக்காயில் போய் அதில் மிக்சிங் ஆகும். அப்புறமா நமக்கு ஆஃப் பண்ணி வச்சா நம்ம டேஸ்டியான கோவக்காய் கிரேவி ஆர் கறின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒரு சிம்பிளான ஒரு ரசம் நான் ஒரு கரண்டி துவரம்பருப்பு, அதில் ஒரு தக்காளியும் போட்டு நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அது நம்ம புளி இருக்கு இல்லையா, புளி ஒரு ஆம்லா சைஸில் புளி நம்ம ஊற வச்சுட்டு நல்லா அதை நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா அது பிழிஞ்சு வடிகட்டிட்டு இழுப்பச்சட்டியில் அதில் நம்ம போட்டுட்டு நமக்கு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, கறிவேப்பிலை, அப்புறம் நம்ம வெந்த அந்த தக்காளி இருக்குல்ல அது இதையும் போடணும். ரசப்பொடி இருந்தால் ரசப்பொடி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் பொடி தான் போட்டுருக்கேன். 2 ஸ்பூன் அதில் சாம்பார் பொடியும் போட்டு ரசம் நிறைய நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் புளி வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை கொதிக்கட்டும். நமக்கு அதுக்கு இடையில நமக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு, ஜீரகம் பொரிச்சு கொட்டி ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம 5 நிமிஷம் இந்த பச்சை வாசனை போனப்புறமா நமக்கு அந்த பருப்பு ஜலம், அதாவது நம்ம இதில்
கொதிக்கிற அந்த புளி தண்ணியில் விட்டு பருப்பு ஜல் விட்டப்புறமா நம்ம கொதிக்கப்படாது. இந்த மாதிரி நுரைச்சிண்டு வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணிடணும். வேறு பாத்திரத்தில் விட்டுட்டு கொத்தமல்லியும் தூவி நம்ம பொரிச்சு கொட்டி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, நெய்யில் கடுகு இந்த ஜீரகமும் அதே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுன்னா நல்ல ஒரு சிம்பிளான டேஸ்டியான ரசம் வந்து தயாராகிடும். நான் இன்றைக்கி நம்ம இந்த 4 மெனு நீங்கள் பார்த்துருப்பேன், 4 ரெசிப்பியும். அதாவது சுரக்காய் கூட்டு, அந்த கோவக்காய் கிரேவி இல்லைனா கறின்னு சொல்லலாம், அப்புறமா வந்து வறுத்தரைச்ச மோர் குழம்பு, ரசம். இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.